டிஇடி பேப்பர் 2 பாஸ் பண்ணி யூஜி டிஆர்பி பிஆர்டி பிடி தேர்வு எழுதி வெரிஃபிகேஷன் முடித்த மாணவர்களுக்கு இந்த பதிவு. ஸோ டிஆர்பி எழுதிட்டு வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிட்டு கன்ஃபர்மேஷனில் லிஸ்ட் வெளியே வர்றதுக்கு முன்னாடி கோர்ட்டில் வந்து மதுரை கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. பயந்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கோர்ட் இதில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோட ரிப்ளை தான் முக்கியம். கவர்மெண்ட் வந்து சரியான ரிப்ளை கொடுக்கும் பட்சத்தில் கோர்ட்டை வந்து டைரெக்ஷன் கவர்மெண்ட்டு என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து பல முறை வந்து டிஆர்பி நடத்தியிருக்காங்க. நிறைய தவறுகள்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி வர்றப்போ முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 150 கொஷினில் ஒரு 5 கொஷின் 7 கொஷின் 10 கொஷின் மிஸ்டேக் வருதுன்னா அந்த கொஷினை வந்து கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுக்கு கட் ஆஃப் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 150ல் ஒரு 5 கொஷின் தப்புன்னா 145 அவுட் ஆஃப் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மிஸ்டேக் ஆனதுக்கு எல்லாருக்குமே மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி 150க்கு 145 அவுட் ஆஃப்னு போட்டாலும் ஒன்று தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கப்போ ஈவனாக தான் வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடித்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடிஷ்னலாக வந்து வேக்கண்ட் நிறைய இருக்குது. அதில் கீழே வந்து 1 மார்க் 2 மார்க்கு டிஃப்ரென்ஸாக இருக்கிறவங்க இப்போ வந்து ஒரு 4 போஸ்டிங்க்கு 5 பேர் 1:1.25 கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு போஸ்டிங் கட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து நமக்கு கிடைக்குமா அப்படின்ற பயம் இருக்கவங்களுக்கு வேணால் ஒரு அடுத்த ஒரு வேக்கண்ட் அதாவது லிஸ்ட் வந்து விடுவாங்க. அதில் வந்து கிடச்சிரும். இதுலேயுமே கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது 1 or 2 மார்க். ஸோ வேக்கண்ட் வந்து 2011-12 17,000 சில்லறையும் 2012-13 18,000 சில்லறையும் போட்ட மாதிரி இப்பயும் பல்காகவும் போடலாம். பட் அந்தளவுக்கு வேக்கண்ட் இருக்குது. கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு தான். இப்போ வந்து எல்லாமே எல்லா ஸ்கூல்லேயுமே கவுன்சிலிங் அதாவது ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பெண்டிங் வேக்கண்ட் என்ன இருக்குது எல்லாமே செக் பண்ணி மீண்டும் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் டெட் பேப்பர் 2 எழுதி பேப்பர் 2 வெற்றி பெற்று யூஜி பிஆர்டி பிடி நியமன தேர்வில் வெரிஃபிகேஷன் முடித்த மாணவர்களுக்கும் நியரஸ்ட்டில் இருக்கும் மாணவர்களும் தைரியமாக எதிர்பார்க்கலாம். இந்த கேஸ் எல்லாமே ஃபேவராக தான் இருக்கும். பயந்துக்க வேண்டியதில்லை. கூடிய சீக்கிரம் இந்த போஸ்டிங் எல்லாமே போட்டுருவாங்க. ஸோ இது கரெக்டான அந்த 2 வாரம் கழித்து கவர்மெண்ட் ரிப்ளை கொடுத்த பிறகு கோர்ட்டோட டிசிஷன் என்ன வருதுன்னு அடுத்த ஒரு பதிவில் அவங்க போடுறோம். அதேமாதிரி எழுதிட்டு இப்போ என்ன ஆகுன்ற வந்து பயந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. தைரியமாக இருங்க. அதே போல் டிஆர்பி பிஜி முடித்தவங்களுக்கும் அடுத்து கால்ஃபர் வர்றது கன்ஃபார்மு. ஸோ பிஜி முடித்தவங்களுக்கான பயிற்சியும் நமது யூனிக் அகாடமியில் வர சண்டே முதல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டைரக்ட் கிளாஸ் இருக்குது, அதேமாதிரி டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.